பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலக எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுதும் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆராதனை என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள பாலமாக இருக்கிறது. தேவனையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல இன்றைக்கு நாமும் ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இன்றைக்கு அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேவன் நம்மை உருவாக்கினதற்கு முதல் நோக்கமே அவரை ஆராதிப்பதே. அவரை ஆராதிப்பதே நம்முடைய மேன்மை. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் உண்மையாகவே நாம் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதே போல நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவரை உயர்த்த போகிறோம். அவரை ஒரு சில பாடல்களை பாடி நாம் உயர்த்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆமே. நாம் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆமே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அவருடைய கிருபை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் என்றென்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர். ஓ, நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அவருடைய கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து
ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை இதுவரை நடத்தினார், நமக்கு முன்பாக சென்று எல்லா கொணலான வழிகளையும் செவ்வையாக்கி தந்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகத்தான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு பெரிய மேன்மையான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு பாடலையும் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இடத்தில் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவரே நம் அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை. ஓ, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள். தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஓ, விசுவாசத்தோடு பாடுவோமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவோ. எங்களை உம்முடைய சிறகாலம் மூடி பாதுகாக்கிறவரே. ஓ, உம்மை ஆராதிப்போம். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஓ, சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உங்கள் கரங்களிலே. ஆமென். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடும். மறுபடியும் பாடுவோமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி உங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள்
வரிசை தொடர்ந்து பாடுவோமா? ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உம்முடைய சிறகாலம் மூடி பாதுகாக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு நம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிற தெய்வமே, ஓமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஓ உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களுக்கு உன்னதமாய் இருக்கிற தெய்வமே, எங்கள் உன்னதத்தின் உறைவிடமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய பலத்த துருகமா இருக்கிறார். ஆமென். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வாதையும் அணுகாமல் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். எவ்வளவு உன்னதமான அதிசயமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு பாடலை சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, அவருடைய கரம் நம்மை தாங்குகிறனால தான், அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மளை பாதுகாக்கிறனால தான் இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நாம் இருக்கிற இடம் ஒரு பொருட்டல்ல, நாம் உள்ளத்தை தேவனுக்கு நேராக திருப்பி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை காக்கிற தெய்வமே, எங்களை காக்கும் கேடகமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் உம்மையே நம்புவேனப்பா. உம்மை ஒருவர் மாத்திரமே நாங்கள் நம்புவோம். ஓ ஹல்லேலூயா. நீரே எங்கள் நம்பிக்கைக்கு காரணராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. உம்மையே நம்புவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன். இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோழி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோழி என்மேல் பறக்க நேசரு
கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. உம்மையே நம்புவேன். ஓ, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஓ, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீரே அடைக்கலாம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் ஆமென். அவரை நோக்கி காத்திருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. மறுபடியும் சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருப்போர், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போ. மறுபடியும் சொல்லுவோமா? கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து, ஓ, வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி உமையே நம்புவேன் அப்பா. என் நம்பிக்கைக்கு காரணராகி உமையே நம்புவேன். ஓ, உமையே நம்புவேன். யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஓ, மனிதர்கள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். ஆனால் அவரோ கர்த்தரோ நம்மை ஏமாற்றாதவர், நம்மை கைவிடாதவர், ஓ, நம்மை விட்டு விலகாதவர். ஓ, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உம்மையே நம்புவேன். ஓ, வானத்திற்கு நேராக கரம் உயர்த்தி உம்மையே நம்புவேன் அப்பா. உம்மையே சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கை உம்மேல் மாத்திரமே என்று சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஓ, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. ஓ, யாக்கோபின் தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே நம்புவேன் சொல்லுவோமா? ஆண்டவரே, என் நாசியில் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையா. ஓடிரே என்றும் துணையப்பா, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என்
ஆண்டவரே. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜாவான பொழுது தாவீது தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒன்று தெரியுமா தேவ ஜனமே, கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்ததுனால வேதம் சொல்கிறது அவனுக்கு முன்பும் அவனுக்கு பின்பும் அவனை போல வேறொரு ராஜா இருந்ததில்லை என்று சொல்லி எவ்வளவு பெரிய மகிமையான சாட்சி. ஓ தேவனே சொல்லுகிறார், அவனுக்கு முன்பும் அவனுக்கு பின்பும் அவனை போல வேறொரு ராஜா இருந்ததில்லை. எதனால தெரியுமா? அவன் தேவனையே சார்ந்திருந்தான், தேவனையே சார்ந்திருந்தான். அவன் ராஜாவான பின்பு அவனுக்கு இல்லாத செல்வம் ஒன்றுமில்லை, அவனுக்கு இல்லாத மனிதர்கள் ஒன்றுமில்லை, அவனுக்கு பணபலம் இல்லாமல் இருந்ததில்லை. ஓ அவனுக்கு எல்லா செல்வங்களும் இருந்த போதிலும் அவனுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது தெரியுமா? கண்மலையாகிய தேவன் மேலே அவனுடைய நம்பிக்கை வைத்திருந்தான். ஓ அவன் அசைக்கப்பட்டு போகாதபடிக்கு, அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் அவன் செல்லுகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக்கினாராம். வேத வசனம் சொல்லுகிறது. அதை வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையாவே ஆண்டவருடைய செயலை நினைத்து ஓ நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். இன்றைக்கும் கூட ஓ அந்த ராஜா அவன் யாரை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும்? அவரை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு இல்லை என்று சொல்லி எதுவுமே இல்லை, எல்லாமே அவன் கைவசம் வைத்திருந்தான். ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை தன் கண்மலையாகிய தேவனை நோக்கியே இருந்தது. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, எங்களுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஓ தகப்பனே, அதனாலதான் நீங்க அவங்களை நம்பின யாவரையும் நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. ஓ இன்றைக்கும் எங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் ஓ வேறு விதமாய் மாறினாலும், மலை போல துன்பங்கள் எங்களுக்கு முன்பாக வந்து நின்றாலும் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை விட்டு விலகி சென்றாலும் ஓ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை கூறி எங்களை ஏமாற்றினாலும் ஓ எங்களுடைய நம்பிக்கை உண்மையிலே இருக்க வேண்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை, ஒருவேளை நம்பிக்கையை இழந்து மனிதர்களை நம்பி, உறவுகளை நம்பி, சமுதாயத்தை நம்பி, சபையை நம்பி, ஓ சபை மக்களை நம்பி ஒருவேளை ஏமாந்து போய் கலக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓ கலங்காதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் கரம் உயர்த்திட்டேன்ப்பா, உமக்கு முன்பாக என்னுடைய கரத்தை உயர்த்திட்டேன் ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பிடித்துக்கோங்கப்பா. ஒருவேளை நான் உம்மை விட்டு விலகி செல்ல பார்த்தாலும் நீங்க என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. என்னுடைய கரத்தை பிடிக்கிற தேவன் கடைசி வரை இறுதி வரை என்னை வழி நடத்த நீர் போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. நான் நிற்கிற பூமி நிலை குலைந்தாலும், அது அழிந்தே போனாலும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் தேவன் ஒரு போதும் அழிந்து போவதில்லை, ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே நான் நிற்கிற பூமி அழிந்து போனாலும் ஆண்டவரே, என் நம்பிக்கையினுடைய அஸ்திபாரம் அசைந்தாலும் ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நாம் மனிதர்கள் தான், நாம் பலவீனமானவர்கள் தான், ஆனாலும் ஆண்டவர் இடத்துல கேட்போமாப்பா. கரம் உயர்த்தி வானத்திற்கு நேராக தன்னுடைய கரத்தை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என்னுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி இருக்கிறேன் ஆண்டவரே, என் கரத்தை பிடித்துக்கோங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீ நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலையில இருந்தாலும் உண்மையே நம்புவேனப்பா. என் நம்பிக்கைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவோம்
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மையே நம்புவேன். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. என் நம்பிக்கை வேற யாரு மேலேயும் இல்லை ஆண்டவரே. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னது போல அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இன்றைக்கு எழும்பட்டும். ஓ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறீங்களோ, ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன் என்று சொல்லுகிறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் உண்மையே நம்புவேன் என்று சொல்லி கரம் உயர்த்தி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறார்களோ, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை பார்த்து சொல்லுகிறார்களோ, என் தேவனுடைய கரம் அவர்களுடைய கரத்தோடு இணைக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கரம் அவர்களோடு இணைக்கட்டும் அப்பா. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் என் தேவன் தவிடு பொடியாக்க வல்லவராயிருக்கிறீரே. ஓ உம்மையே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், சொல்லுவோமா, என் பாதை எல்லாம் சூழ்ந்தால். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? என் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. சொல்லுங்க அப்பா, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா. என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை சிருஷ்டித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எனக்கு கலக்கம் வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்பா. என்னோடு கூட இருக்கும்போது ஒரு கவலையும் வேண்டாம் ஆண்டவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றால், சொல்லுவோமா கரம் உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. மறுபடியும் சொல்லுவோமா, நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவரே, நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் சொல்லுவோமா, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. சொல்லுவோமா, அறிக்கை செய்வோமா, என்னை தேற்றுவதற்கு, எனக்கு ஆறுதல் சொல்ல, என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும்ப்பா, உண்மையே நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நம்புவேனப்பா. ஓ, நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆண்டவரே. என் நம்பிக்கை, நான் உண்மையில் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்றாலும்
நம்புவோம் அப்பா. உம்மையே நாங்கள் சேவிப்போம், உம்மையே நாங்கள் நம்புவோம். உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் ஆண்டவரே. உண்மையாகவே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு அசைவாடின கிருபைக்காக, இம்மட்டும் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒருவேளை கலக்கத்தோடு நிந்தனையினால ஆண்டவரே ராஜா தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, கவலையோடு கலக்கத்தோடு, எந்த விதமான ஆண்டவரே ராஜா வழியுமே இல்லாமல் எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில யாரெல்லாம் கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தாவே, நீர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா, அவர்களை பார்ப்பீராக. நம்பிக்கை நாயகர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.